எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினால் ஒவ்வொருவருக்கும் மறுபடியும் என் வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். அவருடைய வார்த்தை அப்படித்தான் நமக்கு சொல்லுகிறது. கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்கிறேன் என்று பவுல் சொல்லுகிறாரு. அப்படித்தான் உங்களுக்கும் சொல்கிறேன். கர்த்தர் உங்கள் வாழ்விலே கூட இருந்து உங்களை நிறைவாக நடத்தி செல்ல வல்லவராய் இருக்கிறார். நம்முடைய தேவன் நமக்கு செவி கொடுக்கிறார். அதுதான் எங்களுக்கு தேவனை குறித்து இருக்கிற ஒரு தைரியம். நாம் ஆராதிக்கிற தேவன் ஜீவன் உள்ளவர். அவர் கேட்க கூடாதபடி அவர் செவி மந்தமாகவில்லை, காணக்கூடாதபடி அவர் கண்கள் குறுகி போகவில்லை, கிரிய செய்யாதபடி அவர் கை குறுகி போகவும் இல்லை. இரவும் பகலும் நம்மை காண்கிற தேவன், நாம் கூப்பிடுதலை கேட்கிற தேவன், எப்பொழுதும் நமக்கு செவி கொடுக்கிற தேவனாகவே இருக்கிறார். ஆம், எனக்கு அருமையானவர்களே, நீங்கள் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டு பாருங்க. கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளின் சத்தத்துக்கும் அவர் செவி கொடுக்கிறார், அவைகளுக்கும் ஆகாரம் கொடுக்கிறார் என்னால் பறவையை பார்க்கல நாம் விசேஷித்தவர்கள் அல்லவா? அவர் நமக்கு செவி கொடுக்காமல் இருப்பாரோ? அவர் நமக்கு பதில் கொடுக்காமல் இருப்பாரோ? சங்கீதம் 91 சங்கீதம் 15வது வசனத்துல ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். ஆபத்தில் நானே அவன் ஓடிருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன் என்று சொல்கிறார். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான். அப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளுவேன். நாம் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் கிரிய செய்கிற தேவன். அவரை நோக்கி நாம் கூப்பிடும் போதெல்லாம் அவர் எப்பொழுதும் எங்களுக்கு பதில் கொடுக்கிறார். என் துயரத்துல நின்று நான் கூப்பிடும் போது அவர் எனக்கு அருகிலே ஓடி வந்து எனக்கு செவி கொடுக்கிற தேவன். ஒரு தாய் வீட்டுக்குள்ளே இருக்கிறாள். வெளியில பிள்ளை திடீரென்று சொல்லி ஒரு அபய குரலொட்டு ஒரு ஆபத்திலே மாட்டி விட்டதை போல ஐயோ அம்மா என்று கூப்பிடும் போது, கத்தி கதறும் போது, தாய் எங்கிருந்தாலும் எந்த வேலையில மூழ்கி இருந்தாலும் பதறி ஓடி வந்து தன் பிள்ளையை தூக்கி விடுவாள் அல்லவா? ஆம், அது போலதான் நம்முடைய ஆண்டவர் நோக்கி கூப்பிடும் போதெல்லாம் அவர் நமக்கு பதில் கொடுக்கிறார். அவர் நம்மை தூக்கி எடுக்கிறார். அன்றைக்கு பேதுரு தண்ணீரிலே அமிழ்ந்து போகும்போது ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று கதறினான். ஆண்டவருக்கு செவி கொடுத்தார். அன்றைக்கு பார்த்திமேயு குருடன் ஆண்டவரை நோக்கி துயர சத்தமா, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று கூப்பிடத் தொடங்கினான். ஆண்டவர் அந்த இடத்துல நின்று அவனுக்கு தேவன் பார்வை கொடுத்தார். ஆம், எனக்கு அருமையானவர்களே, நீங்களும் துயரத்தின் வழியில போய்கொண்டிருக்கலாம், துக்கத்தின் வழியில போய்கொண்டிருக்கலாம். சில வேளைகளில் பேதுருவை போல உங்கள் வாழ்க்கையின் பிரச்சனை, உங்கள் வாழ்க்கையின் குடும்பத்தின் தொல்லைகள் உங்களை அமிழ்ந்து போக பண்ணுகிறதா இருக்கலாம். கடன் தொல்லைகள், கஷ்டங்கள் உங்கள் வாழ்க்கையில அமிழ்ந்து போகிறதை போல இருக்கலாம். ஐயோ எனக்கு யாருமே இல்லையா, எனக்கு ஒரு நன்மை கிடைக்காதான்னு நீங்களும் பார்த்துமே போல ஆண்டவரை நோக்கி கூப்பிடலாம். ஆண்டவர் உங்களுக்கு நிச்சயம் பதில் கொடுப்பார். இன்றைக்கு ஆண்டவரை கூப்பிடுங்க. எத்தனையோ ஜனங்கள் தங்கள் வாழ்க்கையில பிரச்சனை வரும்போது அம்மா அப்பாண்டு கூப்பிடுவாங்க. அவர்களுக்கு அருகிலே அவர்கள் இருக்க மாட்டார்கள். சில வேளைகளில் தங்கள் ஆபத்தில வந்து தங்கள் விக்கிரகங்களை பார்த்து எங்களை காப்பாற்றும் என்று சொல்லுவார்கள். ஆனால் அந்த விக்கிரகம் நகராது, அது கண்ணிருந்தும் பாராது, காதிருந்தும் கேளாது, கால்களிருந்து நடவாது. அவைகள் அப்படியே நின்ற மாதிரி நிற்கும். ஆனால் ஆண்டவரை நோக்கி நாம் கூப்பிடும் போது, துயரத்தின் நடுவில் அவரை கூப்பிடும் போது, நெருக்கத்திலிருந்து ஆண்டவரே என்று கூப்பிடும் போது அவர் உங்களுக்கும் செவி கொடுப்பார், உங்களுக்கும் பதில் கொடுப்பார், உங்களையும் ஆசீர்வதிப்பார். என்னோடு சேர்ந்து ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறீர்களா? நிச்சயம் தேவன் பதில் கொடுப்பார். எங்களை நேசிக்கிற தகப்பனே, உம்முடைய பிள்ளைகள் யார் யார் ஆண்டவரே துயரத்தின் நடுவிலே, துக்கத்தின் நடுவிலே, ஆபத்தின் நடுவிலே நின்று இன்றைக்கு தங்கள் வாழ்க்கையில உதவியற்று இருக்கிறார்களோ, உம்மை யார் யார் கூப்பிடுகிறார்களோ, அன்றைக்கு ஆண்டவரே பேதுரு ஆண்டவரே என்று கூப்பிட்ட போது அன்றைக்கு அவனை தூக்கி எடுத்தீர் அல்லவா? உம்முடைய பிள்ளைகள் இன்றைக்கு துயரத்துல கூப்பிடும் போது, ஆபத்தில் கூப்பிடும் போது, நெருக்கத்துல கூப்பிடும் போது ஆண்டவர் அவர்களுக்கு பதில் கொடுப்பீரா, ஆசீர்வதிப்பீரா.
ஆசீர்வதிப்பீரா. ஆண்டவருடைய அன்பு கரம் இருக்கட்டும். ஆண்டவரே, அன்றைக்கு பாத்திமை கூப்பிட்டான், அவனுக்கு தேவன் பதில் கொடுத்து அவன் கண்களை திறந்தீரே. அதை போல இன்றைக்கும் உடைய பிள்ளைகள் வாழ்க்கையை அற்புதம் செய்வீரார். அவருடைய இருதயங்களை தேவன் தேற்றுவீரார், பலப்படுத்துவீரார், சுகப்படுத்துவீரார். ஆசீர்வதையும். யார் யார் ஆண்டவரே மருத்துவ முனையில் என்று கூப்பிடுகிறார்களோ, ஆண்டவரே இன்றைக்கு சுவாமி சிறையில் என்று கூப்பிடுகிறார்களோ, தங்கள் ஆண்டவரே நெருக்கத்தின் பாதையில் என்று கூப்பிடுகிறார்களோ, அவர்களுக்கு தேவன் செவி கொடுப்பீராய். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஆம், அவரை கூப்பிடுங்க, நிச்சயம் பதில் கொடுப்பார். ஆமென். God bless you.